हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम इनकी நம்ம கிச்சன்ல ராஜ்மா வச்சு நல்ல ஒரு டேஸ்டியான ராஜ்மா கறி கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது வந்து நம்ம ஒரு 10 நிமிஷத்துல 1 பார்ட் குக்கிங்ல வந்து செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி சிகப்பு ராஜ்மா எடுத்து ஓவர் நைட் ஃபுல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம அந்த ஊற வச்சு தண்ணி கூடவே சேர்த்து இந்த கிரேவி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ குக்கர்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு பட்டை 2 கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா தாளிச்சு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா மாறி வர வரைக்கும் இதை ஃபஸ்ட் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்போ அது வந்து கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளை சேர்த்து இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாமே சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா நம்ம எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கிரேவியோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற ராஜ்மாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி நம்ம விசில் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இது வந்து நம்ம சப்பாத்தி சாதம் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 6லேருந்து 7 விசில் போல் விட்டுக்கலாம். ஏன்னா ராஜ்மா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நம்ம ஓவர் நைட் ஊற வச்சாலுமே ஒரு 6-7 விசில் போல் இது வந்து தாங்கும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ விசில் விட்டு ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம மசாலாவை நல்லா வதக்கினால இந்த அளவுக்கு வந்து மேலே ரெட்டிஷாக வந்து எண்ணெய் நல்லா மிதந்து வந்திருக்கு. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள்லாம் தூவிட்டு சர்வ் பண்ணோன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் வந்து இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்மளோட லுக் பிஃபோர் குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.